வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. எங்கள் கோச்சிங் சென்டர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மார்த்தாண்டமில் இருக்குது. ஆர்மி அக்னிபாத்துக்கான கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போடுங்க. அதுக்கப்புறமா எங்கள் கோச்சிங் சென்டரில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஆர்மி அக்னிபாத் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க அட்மிஷன் போடுங்க. இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் டாப்பிக்கில் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்லேருந்து ஒன் லீனியர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், டேஸ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்? நீளத்தின் எஸ்ஐ அலகு டேஸ் ஆகும். லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லென்த்தோட எஸ்ஐ யூனிட் மீட்டர். Next, 1 meter equal to 100 centimeter. 100 centimeter சேர்ந்தது என்னது? 1 meter. Next, 1 meter equal to 1000 millimeter. லென்த்தோட யூனிட் என்னது? மீட்டர். நெக்ஸ்ட் 1 meter equal to 100 centimeter. மில்லிமீட்டரில் பார்க்கும்போது 1 meter equal to 1000 millimeter. Next question, dash is the SI unit of mass? நிறையின் SI அலகு dash ஆகும். இதில் மாஸோட SI யூனிட் என்னது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மாஸோட SI யூனிட் கிலோகிராம். Next, 1 kilogram equal to 1000 gram. 1000 gram சேர்ந்தது என்னது? 1 kilogram அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மில்லிகிராமில் சொல்லும்போது 1 kilogram equal to 10 crore milligram. ஓகேவா? 1 kilogram equal to 1000 gram. நெக்ஸ்ட்டு 1 kilogram equal to மில்லிகிராமில் சொல்லும்போது 10 crore milligram. Next question, dash is the SI unit of time? காலத்தின் SI அலகு dash ஆகும். டைமோட SI யூனிட் என்னது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. டைமோட SI யூனிட் செகண்டு. எஸ் அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். காலத்தின் SI அலகு நிமிடம் ஆகும். 1 minute equal to 60 second. 60 seconds சேர்ந்தது தான் என்னது? 1 minute அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 1 hour equal to 3600 second. காலத்தோட SI அலகு நிமிடம். அதுக்கப்புறமா 1 minute equal to 60 second. 1 hour equal to 3600 second. Next question, dash is the SI unit of electric current? மின்னோட்டத்தின் SI அலகு dash ஆகும். இதில் எலக்ட்ரிக் கரண்டோட SI யூனிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளோ ஆஃப் அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜஸ் தான் என்ன சொல்லுவோம்? கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சார்ஜஸ் 2 டைப் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். இந்த சார்ஜஸோட மூமெண்ட்டு தான் என்ன சொல்லுவோம்? கரண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். மின்னூட்டத்தின் இயக்கமே மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் அந்த மின்னோட்டத்தோட SI அலகு தான் கேட்டிருக்காங்க.
மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு வந்து ஆம்பியர். ஆம்பியர். இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னா, தமிழில் பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் அப்படின்ட்டு இருக்குது. மின்னோட்டம் அப்படிங்கிறதுல ஓட்டம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுருக்கணும். ஆம்பியரில் இந்த ஆம்பிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு ஓட்டம் ஓடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கும், ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த கோலை வந்து என்ன பண்ணணும், அச்சீவ் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட அந்த தூரத்தை வந்து என்ன பண்ணணும், கடக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம், ஒரு ஆம்பிஷன், ஒரு குறிக்கோள் வந்து என்னது நமக்கு இருக்கும். அப்போ ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லும்போது என்னது, ஒரு ஆம்பிஷன் நமக்கு இருக்குது தானே. அப்போ அந்த ஓட்டம், மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதோட எஸ்ஐ யூனிட் என்னது, ஆம்பியர். இப்படி ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. அப்போ மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Dash is the SI unit of temperature. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு டேஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் பார்ப்போம். டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் கெல்வின். இதில் வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து கோல்டாகவும் இருக்கலாம் அல்லது எப்படி இருக்கலாம், ஹாட்டாகவும் சூடாகவும் இருக்கலாம். ஒன்று அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், இல்லை அப்படின்னா சூடாக இருக்கும். எப்படி இருந்தாலுமே அதோட வெப்பம் வந்து எந்த நிலையில் இருக்குது, அந்த பொருள் வந்து எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவோம், வெப்பநிலை, டெம்பரேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த பொருள் வந்து குளிராகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா என்னது வெப்பமாகவும் இருக்கலாம், சூடாகவும் இருக்கலாம். அது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னது வெப்ப நிலை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னது, கெல்வின். ஓகேவா. கெல்வின் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Dash is the SI unit of amount of substance. பொருளின் அளவின் எஸ்ஐ அலகு டேஸ் ஆகும். இதில் amount of substanceோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா மோல். மோல் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் amount of substance. பொருளின் அளவோட எஸ்ஐ யூனிட் என்னது, மோல். நெக்ஸ்ட் கொஸ்டின். Dash is the SI unit of luminous intensity. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு டேஸ் ஆகும். கேண்டிலா அப்படிங்கிறது என்னது, லூமினஸ் இன்டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட். கேண்டிலா அப்படிங்கிறத சிடி அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஓகேவா. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா ஆகும். அப்போ லூமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட் என்னது, கேண்டிலா. சிடி அப்படிங்கிற லெட்டரால் என்ன பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஏரியா. பரப்பளவின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். ஏரியாவோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஏரியா. ஓகேவா. ஏரியாவோட ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெட்த்து. லென்த் இன்ட்டு பிரெட்த்து. பரப்பு ஈக்குவல் டு நீளம் இன்ட்டு அகலம். இந்த ஏரியாவோட எஸ்ஐ யூனிட் தான் என்னது, மீட்டர் ஸ்கொயர். ஏரியாவோட ஃபார்முலா என்னது, ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெட்த்து. பரப்பு ஈக்குவல் டு நீளம் இன்ட்டு அகலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஷ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம். கன அளவின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். வால்யூமோட
எஸ்ஐ யூனிட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வால்யூமோட ஃபார்முலா பார்ப்போம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டு ஹைட். வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்டு ஹைட்டு. கன அளவு ஈக்குவல் டு பரப்பு இன்டு உயரம். இதுதான் என்னது கன அளவோட ஃபார்முலா. கன அளவு ஈக்குவல் டு பரப்பு இன்டு உயரம். இதில் பரப்போட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம், மீட்டர் ஸ்கொயர். உயரத்தோட யூனிட் என்னது, மீட்டர். மீட்டர் பவர் 1. அப்போ என்னது மீட்டர் பவர் 2 + 1 அப்படின்ட்டு வரும். ஓகேவா? அப்போ ஆட் பண்ணி எழுதும்போது என்ன வரும், மீட்டர் பவர் 3. அப்போ கன அளவோட எஸ்ஐ அலகு என்னது, மீட்டர் கியூப். ஓகேவா? மீட்டர் கியூப் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம். Next question. Dash is the SI unit of velocity. திசை வேகத்தின் SI அலகு dash ஆகும். வெலாசிட்டியோட SI யூனிட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வெலாசிட்டி அப்படின்ட்டு என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். வெலாசிட்டி ஈக்குவல் டு displacement by time. திசை வேகம் சமம் இடப்பெயர்ச்சி by காலம். திசை வேகம் ஈக்குவல் டு என்னது, இடப்பெயர்ச்சி by காலம். ஓகேவா? இதுதான் என்னது திசை வேகத்தோட டெரிவேஷன். இதில் வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் என்னது, மீட்டர் பை டைம். டைமோட எஸ்ஐ யூனிட் என்னது, செகண்ட். அப்போது திசை வேகத்தோட எஸ்ஐ அலகு என்னது, மீட்டர் பர் செகண்ட். இங்கே கீழே இருக்கக்கூடிய எஸ்ஸில் வந்து என்னது, மேலே பவரில் ஒன்றும் போடலை அப்படின்னா +1 அப்படின்ட்டு மீனிங். ஓகேவா? இது நம்ம மேலே எழுதும்போது என்ன ஆகும், மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படின்ட்டு ஆகும். ஓகேவா? அப்போது திசை வேகத்தோட எஸ்ஐ அலகு என்னது, மீட்டர் பர் செகண்ட் ஆர் மீட்டர் செகண்ட் பவர் -1. ஓகேவா? மீட்டர் பர் செகண்ட் இஸ் த SI unit of velocity. Next question. Dash is the SI unit of acceleration. முடுக்கத்தின் SI அலகு dash ஆகும். இதில் வந்து முடுக்கத்தோட SI அலகு கேட்டிருக்காங்க. Acceleration equal to velocity by time. வெலாசிட்டியோட யூனிட் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம், மீட்டர் செகண்ட் பவர் -1. ஓகேவா? பை டைமோட எஸ்ஐ யூனிட் என்னது, செகண்ட். செகண்ட் பவர் 1. இது மேலே போகும்போது என்ன ஆகும், மீட்டர் செகண்ட் பவர் -1 இன்ட்டு செகண்ட் பவர் -1 அப்படின்ட்டு வரும். பவரில் இருக்கக்கூடியது என்ன பண்ணணும், ஆட் பண்ணி எழுதணும். மீட்டர் செகண்ட் பவர் -1 ப்ளஸ் இந்த -1 ஈக்குவல் டு என்னது, மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்போது இந்த ஆக்ஸலரேஷனோட எஸ்ஐ யூனிட் என்னது, மீட்டர் செகண்ட் பவர் -2. மீட்டர் செகண்ட் பவர் -2 இஸ் த SI unit of acceleration. முடுக்கத்தின் SI அலகு மீட்டர் செகண்ட் பவர் -2 ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Dash is the SI unit of force.
விசையின் எஸ்ஐ அலகு டேஸ் ஆகும். ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன். ஓகேவா? இந்த விசையோட எஸ்ஐ அலகு என்னது? நியூட்டன். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். விசை ஈக்குவல் டு நிறை இன்டு முடுக்கம். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இந்த விசையோட எஸ்ஐ அலகு என்னது? நியூட்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மொமெண்டம். உந்தத்தின் எஸ்ஐ அலகு டேஸ் ஆகும். இதில் மொமெண்டத்தோட எஸ்ஐ யூனிட் கேட்டிருக்காங்க. மொமெண்டத்தோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா கிலோகிராம் இன்டு மீட்டர் செகண்ட் பவர் -1. உந்தத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் இன்டு மீட்டர் செகண்ட் பவர் -1 ஆகும். இதுதான் என்னது? மொமெண்டமோட எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க். வேலையின் எஸ்ஐ அலகு டேஸ் ஆகும். ஒர்க்கோட எஸ்ஐ யூனிட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த ஒர்க்குக்கு எதை வச்சு எஸ்ஐ யூனிட் போடுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்னது? நமக்கு எனர்ஜி வேணும். இப்போ எனர்ஜி இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது? நம்மளால் ஒரு ஒர்க்கு வந்து பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ ஒரு ஒர்க்கு நடக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? நமக்கு எனர்ஜி வேணும். அப்போ எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் என்னது? ஜூல். ஓகேவா? அப்போ அதை வச்சு தான் என்னது? ஒர்க்குக்கு வந்து எஸ்ஐ யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒர்க்கோட எஸ்ஐ யூனிட்டும் என்னது தான்? ஜூல் தான். ஓகேவா? ஜூல் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க்கு. ஓகேவா? வேலையின் எஸ்ஐ அலகு ஜூல் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி. ஆற்றலின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். ஆற்றலோட எஸ்ஐ அலகு என்னது? ஜூல். இப்போதான் பார்த்தோம் இந்த கொஸ்டின். எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் என்னது? ஜூல். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர். திறனின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். பவரோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னது? வாட்டு. வாட் அப்படிங்கிறது என்னது? திறனோட எஸ்ஐ அலகு. இதில் பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இதில் ஒர்க்கோட எஸ்ஐ யூனிட் என்னது? ஜூல் பை டைம். இந்த டைமோட எஸ்ஐ யூனிட் என்னது? செகண்ட். அப்போ பவர் ஈக்குவல் டு என்னது? ஜூல் பை செகண்ட் அப்படின்ட்டு வருதா? பவரோட எஸ்ஐ யூனிட் என்னது? வாட்டு. அப்போ வாட் ஈக்குவல் டு என்னது? ஜூல் பெர் செகண்ட். பவரோட எஸ்ஐ யூனிட் என்னது? வாட். நெக்ஸ்ட்டு பவரோட டிரைவ்டு யூனிட் என்னது? ஜூல் பெர் செகண்ட். ஓகேவா? 1 வாட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு கேட்பாங்க. 1 வாட் ஈக்குவல் டு ஜூல் பெர் செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் பாஸ்கல். பாஸ்கல் அப்படிங்கிறது தான் என்னது? ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல் ஆகும். இதில் என்ன அப்படின்னா பாஸ்கல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாங்க?
பாஸ்கல் விதி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுக்கிறோம், வெசல் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோம், வாட்டரால் ஃபில் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஹோல், கொஞ்சம் கேப் விட்டு செகண்ட் ஒரு ஹோல், செகண்ட் ஹோல்லேருந்தும் கொஞ்சம் கேப் விட்டு தேர்ட் வந்து ஒரு ஹோல். இந்த மாதிரி ஹோல் போடுறோம். போட்ட பிறகு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஹோல் வழியாக வாட்டர் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே விழும், ரொம்பவே பக்கத்தில் விழும். செகண்ட் ஹோல் வழியாக பாயக்கூடிய தண்ணி என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஹோல்லேருந்து பாயக்கூடிய தண்ணியை விடைக்கும் கொஞ்சம் தூரமாக பாயும். ஓகேவா? தேர்ட் ஹோல் வழியாக என்ன ஆகும், வாட்டர் வந்து இன்னும் அதிகமான டிஸ்டன்ஸில் போய் விழும். ஓகேவா? இப்போ மேலேருந்து பாருங்கள், பார்க்கும்போது என்னது, மேலேருந்து ஃபஸ்ட்டு ஹோலுக்கு வந்து ஆழம் வந்து எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. இதே இது செகண்ட் ஹோலுக்கு பார்க்கும்போது என்னது, ஃபஸ்ட்டு ஹோலுக்குள்ள தூரத்தை விடைக்குமே ஆழத்தை விடைக்குமே செகண்ட் ஹோலுக்கு வந்து ஆழம் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. தேர்ட் ஹோலுக்கு வந்து என்னது, செகண்ட் ஹோலை விடைக்குமே ஆழம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா, ஆழம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அழுத்தம் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? டெப்த்து இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போது டெப்த்து வந்து டிக்ரீஸ் ஆச்சுது, குறைஞ்சுது அப்படின்னா அழுத்தமும் என்ன ஆகும், ப்ரெஷரும் குறையும். ஓகேவா? இது வந்து என்னது, டெப்த்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ப்ரெஷர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? அப்படின்னா என்னது, டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு இது அதிகரிக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியதை என்ன பண்ணோம், அதிகரிக்கும். அதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டுவோட மீனிங். ஓகேவா? அப்போது ப்ரெஷரில் என்னது, ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டெப்த்து. டெப்த்து ஆழம் வந்து அதிகரிக்கும் போது அழுத்தம் என்ன ஆகும், அதிகரிக்கும். ஆழம் வந்து கம்மி ஆச்சுது அப்படின்னா அழுத்தமும் என்ன ஆகும், கம்மியாகும். ஓகேவா? அதை வச்சு தான் அழுத்தத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, எஸ்ஐ அலகு பாஸ்கல் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ பாஸ்கல் அப்படிங்கிறது எதோட எஸ்ஐ யூனிட், ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி. அடர்த்தியின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம் மீட்டர் பவர் -3. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். வெப்பத்தோட எஸ்ஐ அலகு ஜூல். வெப்பம் அப்படிங்கிறது என்னது, ஒரு வகையான ஆற்றல். அதனால வெப்பத்தோட எஸ்ஐ அலகு என்னது, ஜூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். கெல்வின் அப்படிங்கிறது டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. தன் வெப்ப ஏற்பு திறனின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். ஜூல் இன்ட்டு கிலோகிராம் பவர் -1 இன்ட்டு கெல்வின் பவர் -1. இதுதான் என்னது, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட எஸ்ஐ யூனிட். ஜூல் இன்ட்டு கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லேட்டன்ட் ஹீட். உள்ளுறை வெப்பத்தின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். லேட்டன்ட் ஹீட்டோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஜூல் இன்ட்டு கிலோகிராம் பவர் -1. இதுதான் என்னது, லேட்டன்ட் ஹீட்டோட எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும்.
மின்னூட்டத்தோட எஸ்ஐ அலகு என்னது? கூலும்பு. நெக்ஸ்ட்டு சார்ஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு டைம். மின்னூட்டம் ஈக்குவல் டு என்னது? மின்னோட்டம் இன்டு காலம். இதில் கரண்டோட எஸ்ஐ யூனிட் என்னது? கரண்ட்டுக்கு ஆம்பியர். ஆம்பியர் இன்டு டைமோட எஸ்ஐ யூனிட் என்னது? செகண்ட். அப்போது கூலும் ஈக்குவல் டு என்னது? ஆம்பியர் இன்டு செகண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு டேஸ் ஆகும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட எஸ்ஐ யூனிட் வோல்ட்டு. மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு வோல்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். மின்தடையின் எஸ்ஐ அலகு டேஸ் ஆகும். ஓம் அப்படிங்கிறது என்னது? ரெசிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட். மின்தடை எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மின்னோட்டத்தை வந்து என்னது? தடை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது என்னது? மின்தடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர். மின்திறனின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். எலக்ட்ரிக்கல் பவரோட எஸ்ஐ யூனிட் வாட். மின்திறனின் எஸ்ஐ அலகு வாட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் இஸ் த யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள். தள கோணத்தின் அலகு டேஸ் ஆகும். ரேடியன். ரேடியன் அப்படிங்கிறது என்னது? பிளேன் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் இஸ் த யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள். திண்ம கோணத்தின் அலகு டேஸ் ஆகும். இதோட யூனிட் ஸ்ட்ரேடியன். ஸ்ட்ரேடியன் அப்படிங்கிறது என்னது? திண்ம கோணத்தோட அலகு. பிளேன் ஆங்கிளுக்கு என்னன்னு பார்த்தோம்? ரேடியன் அப்படின்னு பார்த்தோம். சாலிட் ஆங்கிளுக்கு ஸ்ட்ரேடியன். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். அதிர்வெண்ணோட எஸ்ஐ அலகு ஹெட்ஸு. ஹெட்ஸு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஹெட்ஸ் ஈக்குவல் டு 1/second ஆர் second power -1. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் வேவ்லென்த். அலைநீளத்தின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். அலைநீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர். லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம்? மீட்டர் அப்படின்னு பார்த்தோம். வேவ் லென்த் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு வேவ் வந்து பாஸ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் டைமில் குறிப்பிட்ட வேவ் பாஸ் ஆகுது. அதோட டோட்டல் லென்த்து தான் என்னது? வேவோட ஃபுல் லென்த்து தான் என்ன சொல்லுவோம்? வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த வேவோட டிஸ்டன்ஸ் தான் என்னது? வேவ் லென்த் அப்படின்ட்டு சொல்லுவோம். வேவ் லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர். அலைநீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.